ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேங்க. ஆனால் இது அப்லோட் பண்ணவே முடியாமையே ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. இன்றைக்காவது அப்லோட் பண்ணிடுறோமே அப்படின்னு சொல்லி தான் இதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸில் ஆம்லேட் நாங்கள் பண்ணியிருக்கோங்க. இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா, இந்த வெங்காயம் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரேட்டில் போயிடுச்சு. பார்த்திங்களா, ஒரு கிலோ 200 300 அந்த டைமில் சில்லி கடையில் ஆம்லேட் போடுற ஹோட்டல் கடைங்கெல்லாம் இது கிடைக்காம போயிடுச்சுங்க, வெங்காயத்தில் ஆம்லேட்டு. அப்போ வந்து முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணாங்க. சிக்கன் சில்லி சாப்பிடும் போதெல்லாம் சைடிஷ்க்கு வெங்காயம் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் கொடுத்தாங்க. நான் ஒரு கடையில் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதனால் இது நம்மளும் வீட்டில் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் உங்களுக்காக இந்த முட்டைக்கோஸ் ஆம்லேட் உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறோங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கோம். எப்பவும் போல தாங்க, நார்மலாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணியிருக்கோம் குட்டி குட்டியாக, அதை போட்டு பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக. அடுத்து நெக்ஸ்ட்டு முட்டைக்கோஸ், அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மெயினாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவாங்க. உப்பு தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நல்லா அடிக்கணும், நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் தான் நல்லா முட்டை உடஞ்சி வரப்போ நல்லா நிறைய நமக்கு சேருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் விட்டுருவோம், எண்ணெய் ஊற்றி அப்படியே ஆஃப் ஆயில் போலவே நம்ம ஒரு பக்கம் வேக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஆம்லேட் தான் சாப்பிட்றோம். அதனால் ரெண்டா பக்கமும் வேக வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வரணும் இல்லையா. நீங்களும் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமா நார்மல் ஆம்லேட் சாப்பிடவே மாட்டீங்க, எனக்கு முட்டைக்கோஸ் ஆம்லேட் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சி கேட்பீங்க. அதுதான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர்.